வணக்கம், நான் கதிரவன். இங்கே எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு நல்லா தெரியும் A கிராஸ் B அப்படின்னா என்ன, அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, முதல் கேள்வியை பாருங்கள். முதல்ல கொஸ்டினை நல்லா கேர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆன்சர். ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A இன்ட்டு B, A இன்ட்டு A அண்டு B இன்ட்டு A. மொத்தம் 3 கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டால் அந்த கேள்வியில் 3 கொஸ்டினை நாம் கண்டுபிடிச்சாகணும். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு A கிராஸ் B அதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க 2, -2, 3 அண்ட் பியோட வேல்யூ 1, -4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏவை எழுதுறதுனால இந்த 2வை வச்சு இங்கே கிராஸ் பண்ணணும். 2, 1. அடுத்து அந்த 2வை வச்சே -4க்கு 2, -4. அடுத்து -2, 1. அடுத்து 2வை வச்சு பண்ணுறோம், -2வை வச்சு பண்ணுறோம் இந்த ரெண்டுக்கும். அடுத்து 3, 1 அண்ட் 3, -4. இது நமக்கு ஆன்சர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விப்பா. ஏதாவது ஒரு 2 மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்போவுமே அது 2 மார்க்கில் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த சம்மை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து A கிராஸ் A கேட்டிருக்காங்க. A கிராஸ் ஏன்னா ஏவையும் கிராஸ் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள், ஏவோட வேல்யூ 2, -2, 3ன்னு இருக்குது. அதை ரெண்டையும் எழுதி பண்ணணும் பாருங்களேன். இப்போ 2, -2, 3 இங்கே சுருக்கமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது, இதை எழுதி தான் பண்ணணும். அப்போ 2, 2னா ஃபஸ்ட்டு இந்த 2வை வச்சு இந்த 3ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 2, 2 வரும். அடுத்து இந்த 2வை வச்சு அடுத்ததை பண்ணும்போது 2, -2 வரும். அடுத்து இந்த 2, 3யை பண்ணும்போது 2, 3. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 3 டைம்ஸ் வருமா? அப்போ 9 எலமெண்ட் இருக்கும் நமக்கு. 9 எலமெண்ட்ஸ் இஸ் தேர், சுட் பி தேர் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து -2, -2. அடுத்து -2, 3. அதே மாதிரி 3, 2, 3, -2, 3, 3. இப்போ A கிராஸ் A. B கிராஸ் A. B கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு Bயை எழுதணும். பியோட வேல்யூ என்ன இருக்குது, 1, -4 இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பியை எழுதிட்டு அடுத்து ஏவை எழுதணும். எப்படி அப்படின்னா 1, -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ. சரிங்களா? ஏவோட வேல்யூ என்ன, 2, -2, 3ன்னு இருந்துச்சு இல்லையா? இதை எழுதணும். அப்போ இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரியா? இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தெளிவாக எழுதணும். இப்போ A கிராஸ் ஏவுக்கும் A கிராஸ் பிக்கும் நமக்கு குழப்பமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது கேள்வி நல்லா கவனிச்சுங்க. இங்கே பாருங்கள், ஏவும் பியும் P, Q அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏவும் பியும் P, Q அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ ஏவோட வேல்யூவும் P, Q தான், பியோட வேல்யூவும் P, Q தான். இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். A கிராஸ் A, A கிராஸ் B, B கிராஸ் A எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். புரிஞ்சதா? ரைட். அடுத்து இந்த 3வது கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஆனால் கொஞ்சம் குழப்பமான கொஸ்டினும் கூட. நல்லா கவனிச்சுக்கோங்க. M, N இன்ட்டு பை. இந்த பை அப்படின்னு சொன்னாலே எம்டி செட்டுன்னு நமக்கு பேர். எம்டி செட்டு. எம்டி செட்டோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட்டு தான் கிடைக்கும். ஏன்னா ஏவோட வேல்யூ M கிராஸ் N அண்டு பியோட வேல்யூ பை. இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும். ஏவோட வேல்யூ M கிராஸ் N அண்டு ஏவோட வேல்யூ M கிராஸ் N, 2 A இருக்கனால A கிராஸ் ஏவை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பியோட வேல்யூ பை இன்ட்டு M கிராஸ் N, இந்த பையோட நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால எம்டி செட்டோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அது நமக்கு என்னவா மாறும்,
கொஸ்டின் நம்பர் 1 ஏற்கனவே பார்த்தோம். இது கொஸ்டின் நம்பர் 2. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி ஏவோட வேல்யூ 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பியோட செட்டு நமக்கு கொடுக்கல. அது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேர்டு ஃபார்மெட்டில் அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ வேர்டு ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்ம செட்டாக கன்வெர்ட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10, 10 விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு டேபிள் அண்டு அதோட டேபிள் 2 டேபிளில் மட்டும்தான் வரும். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. அதோட டேபிளில் மட்டும்தான் அது டிவைட் ஆகும். 2, 3, 5, 7, 9 நம்ம போட முடியாது. போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா 9 வந்து 3 டேபிளில் வந்துடும். அதனால் நம்ம அதை பண்ண முடியாது. அப்போ இந்த 4 நம்பருமே ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ப்ரைம் நம்பரை இதில் நம்ம இன்புட் பண்ணுறோம், பியாக இன்புட் பண்ணுறோம். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏவோட வேல்யூ 1, 2, 3, பியோட வேல்யூ இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பியோட வேல்யூவை அப்படியே சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம அஸ்யூஸ்வலாக 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கீழே இருக்குது 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3 பண்ணும்போது அதே மாதிரி. பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பியை எழுதிடணும், அடுத்து ஏவை எழுதணும். அப்படி எழுதும்போது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும், மாறும். இங்கே 1, 2ன்னு இருந்துச்சுன்னா 2, 1, 2, 2 ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கும். 2, 3 ஏன்னா 2, 1, 2, 2, 2, 3 அந்த மாதிரி மாறிடும். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இங்கே எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த கேள்வியை. இது எப்படி அப்படின்னா இப்போ பாருங்களேன், பி கிராஸ் ஏ, பியும் ஏவும் கொடுத்துட்டாங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எந்த எலமெண்டெல்லாம் இருக்கோ அது பூரா பி. அப்போ -2ங்கிறது பியில் இருக்கும். இப்போ -2 அது பியோட வேல்யூ -2 இருக்கும். -2 டைம்ஸ் வரனால ஒரு டைம் எழுதுனா போதும். 2 0 இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிறது பிங்கிறது ஃபஸ்ட்டு டயத்தில் இருக்கிறனால ஃபஸ்ட்டை மட்டும் நம்ம எடுக்கிறோம். அடுத்து 3, 3னா 3 எழுதிடுவோம். அப்போ பியோட வேல்யூ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 3. செகண்ட் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஏவோட வேல்யூ. ஏன்னா இங்கே இருக்கிறதே செகண்ட் டைம் இருக்குது, அதனால் அது ஏவோட வேல்யூ 3, 4, 3, 4, 3, 4ன்னு இருக்குது. அப்போ இது 2 மட்டும்தான் இருக்கும். வந்துருச்சா? ஏவோட வேல்யூ 3, 4 அண்ட் பியோட வேல்யூ -2, 0, 3. கொஸ்டின் நம்பர் 4 நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஏவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பி கிராஸ் பியை மல்டிப்ளிகேஷன் பண்ணி சி கிராஸ் சியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன். இந்த இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா காமனான விஷயம். காமனாக எது இருக்கோ அதுவும் ஏ கிராஸ் ஏவும் 2 ஈக்குவலாக இருக்கும். பாருங்களேன் கொஞ்சம். இப்போ ஏவோட வேல்யூ இதெல்லாம் கிவன்பா, இது பூராமே கிவன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கண்டிப்பாக கிவன் எழுதணும் நம்ம. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏவையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5, 6 × 5, 6. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 5 × 5, 5, 5, 5 × 6, 5, 6. செட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏ பி செட்டாக தான் எழுதுவோம். மற்ற சம்லையெல்லாம் 5 × 5, 25ன்னு எழுதிடுவோம். ஆனால் செட்டில் அப்படி எழுதக்கூடாது. 6, 5னா 6, 5 அப்படி போடணும். 6 × 5. அதே மாதிரி 6 × 6னா 6, 6ன்னு போடணும். அதே மாதிரி அடுத்து பி, சி, சி. இப்போ இந்த பி, பிக்கும் சி, சிக்கும் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இங்கே 4, 4 இருக்குது, ஆனால் இங்கே 4, 4 கிடையாது, அதனால் தேவையில்லை. இங்கே 4, 5 பாருங்கள், இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 4, 6 4 சீரியலே இல்லை. அப்போது 4 சீரியல் வராது. அடுத்து 5 சீரியல் பார்க்குறோம். 5, 4 இருக்கா? இல்லை. 5, 5 இருக்கா? எஸ் இருக்குது. ரெண்டுக்கும் 5, 5 இருக்குது. அடுத்து 5, 6 இருக்கான்னு பாருங்கள்.
இருக்கா 5,6 இங்கேயும் 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல். அடுத்து 6,4 பாருங்கள், இங்கே இல்லை. 6,5 இருக்கான்னு பாருங்கள், இருக்கா? இங்கே 6,5, இங்கேயும் 6,5 இருக்குது. 6,6 இருக்குது. அவ்வளோதான். அப்போ இந்த ஒன்றும் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஹென்ஸு இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். இதோட வேல்யூவே அவ்வளோதான். புரிஞ்சதா? இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்க்குறோம். நம்ம கொஸ்டின் நம்பர் 5ல் இதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அண்ட் டியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சியும் இன்ட்டு பி கிராஸ் டி, இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காமன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் சி, அதாவது ஏவுக்கும் சிக்கும் எது காமனாக இருக்குது? இங்கே 3யும் காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் வந்து சி, சாரி 3. பி இன்டர்செக்ஷன் டி, பிக்கும் டிக்கும் எது காமனாக இருக்குன்னு பாருங்களேன். 3,5, இங்கே 3,5 இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 3,5 இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுதான் காமன் இன்டர்செக்ஷன். எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3,3 அண்ட் 3,5. இது ஒன்று. அடுத்து ஏ கிராஸ் பி, ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 1,2,3, பியோட வேல்யூ 2,3,5. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1,2, அடுத்து அதை 1 வச்சு அப்படியே அடுத்ததை பண்ணணும். 1,3, அதே 1 வச்சு அடுத்தது பண்ணணும். 1,5 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் 2,2, 2,3, 2,5, 3,2, 3,3, 3,5. அப்போ மொத்தம் 9 செட்டு நமக்கு இதில் வரணும். ஏன்னா இங்கே 3, இங்கேயும் 3, கண்டிப்பாக 9 செட்டு இருக்கும் நமக்கு. அடுத்து சி இன்ட்டு டி, இங்கே 2 எலமெண்ட் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட் இருக்குது. மொத்தம் நமக்கு 6 செட்டு வரும். அப்போ 3,1, 3,3, 3,5. அதே மாதிரி 4,1, 4,3, 4,5. நல்லா பார்த்துங்க. இந்த ரெண்டுக்கும் ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டி, இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே 1,2 இருக்குது, ஆனால் இங்கே 1,2வே கிடையாது. இங்கே 3,3 இருக்குது, இங்கே 3,3 இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்கா 3,3. இங்கே 3,5 இருக்குது, இங்கேயும் 3,5 இருக்குது. இந்த ரெண்டை தவிர இங்கே 2, சீரியலும் இல்லை, 4, சீரியலும் இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டு தான் இங்கே ஈக்குவலாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் இதனுடைய இன்டர்செக்ஷன், அதாவது காமன் பார்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி அண்ட் சி கிராஸ் டி. அப்போ 3,3 அண்ட் 3,5 இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 கொஞ்சம் குழப்பம், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா எழுதிடலாம். இப்போ ஏவோட வேல்யூ இங்கே கொடுக்கல, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்போ ஏவோட செட்டு நம்ம எழுதி ஆகணும். எப்படி அப்படின்னா எக்ஸுங்கிறது எப்படி இருக்கணும்னா ஹோல் நம்பரில் இருக்கணும். ஹோல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் 0லேருந்து ஆரம்பிக்கும். 0,1, 2, போய்கிட்டே இருக்கும். ஆனால் அடுத்த கண்டிஷன் என்னன்னா இங்கே கீழே கோடு இருந்துச்சுன்னா நம்ம 2 எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே கீழே கோடு கிடையாது, அதனால் இந்த 2 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 0,1 ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பியோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது நேச்சுரல் நம்பரில் இருக்கணும், எண்ணில் இருக்கணும். அப்போ பியோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள், எக்ஸு 1 லெஸ் தேன் 1 விட கூட இருக்கணும், ஆனால் 4 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 1ஐயும் 4ஐயும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே லெஸ் தேன் மட்டும்தான் இருக்குது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லை. ஸோ அப்போ இங்கே 1க்கு அடுத்த நம்பர் என்னென்னா 2, 3, 4 இந்த 3 மட்டும்தான் வரும். இப்போ
ஏவையும் பியையும் வச்சு இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிடணும். சி ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சியோட வேல்யூ 3,5 3,5. இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ இன்ட்டு பி யூனியன் சி. அப்போ பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா பி யூனியன் சின்னா 2 3 4 5 இதுதான் பி யூனியன் சி. அதோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா ஏவை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏவோட பி கிராஸை பண்ணணும். அப்போ ஏ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0,1 இன்ட்டு 2 3 4 5. இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், கொடுத்துருக்காங்களா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0,2 ஒரு செட்டு, அடுத்து 0,3 ஒரு செட்டு, அடுத்து 0,4 இது ஒரு செட்டு, 0,5 இது ஒரு செட்டு. அடுத்து 1 வச்சு பண்ணுறோம் 1,2 1,3 1,4 1,5. அப்போ இதெல்லாம் ஒரு செட்டு முடிஞ்சு வேலை. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது எதை கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ கிராஸ் பி யூனியன் சி மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த பார்ட் என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் பி இன்ட்டு ஏ கிராஸ் சி. அப்போ ஏவையும் பியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு அதோட ஏவையும் சியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த ரெண்டுக்கும் சேர்த்து எழுதணும். அந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இந்த பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணால் 0,2 0,3 0,4. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஏ கிராஸ் சியையும் ஏ கிராஸ் பியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரெண்டையும் சேர்த்து எழுதுனா, சேர்த்து எழுதுறதுன்னா என்னென்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்டையும் இங்கே இருக்கிற எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது 0,2 இருக்குது, அதையும் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எழுதுவோம். யூனியன்னா இதுக்குள்ளே இருக்க என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டையும் இந்த எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். அப்படி சேர்த்து எழுதும்போது இந்த 1ம் 2ம் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி அண்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இப்படி கூட எழுதிக்கலாம் 1 and 2 are equal. ஸோ hence it is proved. அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் நம்பர் 7. இங்கே ஏவோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர் எதுவும் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் 8, 8க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். எழுதியாச்சா? அடுத்து பிக்கு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 8க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும். அதனால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 1லேருந்து எழுதணும். அடுத்து பாருங்கள், இந்த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்னால் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட டேபிளில் மட்டும்தான் அது வரும், வேறு எந்த டேபிள்லேயும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5 7. இது வந்து லெஸ் தென் 8 வரைக்கும் இருக்கணும், 8க்கு மேலே போகக்கூடாது. இப்போ நீங்கள் லெவல் எழுதலாம், 9 எழுத முடியாது. ஏன்னா 9 வந்து 3 டேபிளில் வந்துடும். 9 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், அதனால் அதை எழுத முடியாது. அடுத்து சியோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் இதெல்லாம் பாருங்களேன், ஆடில் இருக்கும் 3 5 7. இது வந்து ப்ரைம் நம்பர் தான், நமக்கும் தெரியும். ஆனால் ஈவன் ப்ரைம்ங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான், அதுவும் 2 மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே ஈவனில் வராது. ஸோ இப்போ நம்ம ஏபிசி இந்த செட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு சி. அப்போ ஏக்கும் பிக்கும் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதுகிறோம். ஏக்கும் பிக்கும் எது காமனாக இருக்கும்? 2 3 5 7. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஏவோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7. இதுக்குள்ளே 2 3 5 and 7 இந்த இதுதான் காமனாக இருக்குது, அதனால் காமனாக இருக்கிறத எழுதியாச்சு. அண்டு சியோட வேல்யூ இந்த சியோட வேல்யூ வந்து ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 3 5 7ஓட இந்த 2வை மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டா போதும். அப்போ 2, 2
3,2 3,5 சரி 5,2 7,2 அவ்வளோதான். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடுறோம். ஏ கிராஸ் சி, ஏவையும் சியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சியோட வேல்யூ ஒன்லி 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ எப்படி வரும்? 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. அதே மாதிரி பி கிராஸ் சி, அது ரெண்டையும் பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே 2,2வும் 2,2வும் காமன் இருக்குது, 3,2வும் 3,2வும் காமன் இருக்குது. அடுத்து 5,2வும் 5,2வும் காமன் இருக்குது, 7,2 7,2 அவ்வளோதான் இதோடைய வேல்யூ. இப்போ 2வும் 1ம் ஈக்குவலாக இருக்குது, அதனால் இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ ரெண்டாவது சம் என்ன சார்? ரெண்டாவது சம்மு கொஞ்சம் வித்தியாசமான சம்மு. என்ன அப்படின்னா, அங்கே நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம், இங்கே மைனஸ். இப்போ மைனஸ்னால் என்ன? எது காமனாக இருக்கோ அதை விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ பியோட வேல்யூ நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்? 2 3 5 7 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சியோட வேல்யூ வந்து நமக்கு ஒன்லி 2 மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது? 2 மட்டும் காமனாக இருக்குது, அடித்தாச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? பியில் என்ன மிச்சம் இருக்கோ, ஃபஸ்ட்டு வரதில் எது மிச்சம் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். சப்போஸ் இங்கிட்டு செகண்ட் வரதில் மிச்சம் இருந்துச்சுன்னா எழுதக்கூடாது, அது அடுத்து வரும், உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படின்னு. அப்போ பி கமா சி, பி மைனஸ் சியோட வேல்யூ எனக்கு வந்து என்ன கிடைக்குது? 3 5 7 எழுதியாச்சு. அப்போ ஏவோட அதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஏல 7 எலமெண்ட் இருக்குது, இதில் ஒரு 3 எலமெண்ட், கிட்டத்தட்ட 21 எலமெண்ட்டை நம்ம எழுதி ஆகணும். ஸோ 1,3 1,5 1,7, அடுத்து 2,3 2,5 2,7, ஏன்னா அங்கே இருக்குது 1 2 3லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு பார்க்குறோம், ஏ கிராஸ் பி, ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஏ கிராஸ் சி, அந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. இந்த ரெண்டுக்கும் பொதுவானதாக காமனாக எது இருக்கோ அதை விட்டுட்டு மிச்சத்தை எழுதுகிறோம். அப்படி எழுதுனா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. ஏவையும் பியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், ஏவையும் சியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்றதை பார்க்குறோம். காமனாக என்னென்ன இருக்கோ அதை பூராத்தையும் விட்டுட்டு மிச்சத்தை எழுதுகிறோம். இப்போ 1,2 காமனாக இருக்கும், அதை விட்டுற வேண்டியது. அடுத்து 1,3 இருந்தால் அதை விடலாம், ஆனால் இங்கே 1,3 இல்லை. அடுத்து 2,2 காமனாக இருக்கும், இங்கே 2,2 2,2. அடுத்து 3,2 4,2 5,2 6,2 7,2. அப்போ இந்த பூரா அடி ஆயிரும். அப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது? 1,3 1,5 1,7 2,3 இது மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டும், இந்த 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷனும் ஈக்குவல். ஸோ hence it is proved. அவ்வளோதான், எக்ஸசைஸ் 1.1 முடிந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்டில் தட்டி விடலாம்.